சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. குழந்தையிலேருந்தே இந்த இளையராஜாவோட பாடல்கள் மட்டும் தான் கேட்டு, அதுவும் ஓசியில் கேட்டு பாடுகிறது ஒன்று இருக்குல்ல, அப்படி கேட்டு பாடும் போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தேன், இளமை ஊஞ்சலாடுத போய் தான் நானும் டாடியை லவ் பண்ணோம் அப்படின்வாங்க. காதலை சமகாலத்தில் நான் அனுபவிப்பதற்கு எனக்கு ஏதோ ஒரு மெட்டீரியல் வேணும்ல எனக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எழுதியிருப்ப ஒரு இடத்துல வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, இளையராஜா வந்து பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டுற வேலையும் அவர் செய்வார். சும்மா போகிறவன்ட்ட போயிட்டு என்ன பண்ணுவார்னா, காதல் வர வைக்கிறதுக்கு அவரே ஒரு பாட்டை போட்டுவிட்டு ஒரு வேலையை செய்வார். நான் ஆணவத்தோட தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், நான் தான் டாப்பு அந்த பாட்டுலாம் வந்துட்டு, ஆமா நான் ஒருத்தன் தான் இங்க இருக்கிறேன், நீங்க எல்லாம் டூப்பு தான், எனக்கு பின்னாடி வர்றது எல்லாமே டூப்பு தான். உங்க லைஃப்ல என்ன இளையராஜா எல்லாம் என்ன பண்ணிருப்பீங்கன்னா, இல்ல நானே இல்லாம ஆக்கியிருக்கேன். ஒரு மிகப்பெரிய பர்சனல் லைஃப்ல அந்தரங்க வாழ்வுல ஒரு ப்ராப்ளம் ஆச்சு 21 வயசுல. அது நடக்கும் பொழுது அது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா நான் தண்டிச்சுக்கிறேன், இந்த விஷயம் பண்ணிட்டா அதனால எனக்கு ஆபத்து வருது, அதனால என்ன நான் தண்டிக்கணுங்கிறதுக்காக நான் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் வந்து இளையராஜா பாட்டு கேட்காம அவர் முதல் பாட்டு ஜனனி ஆரம்பிக்கிறாரு. நான் கொஞ்சம் உயரமாக இருந்ததுனால பாவம் எனக்கு பின்னாடி இருந்த ஒரு நண்பர் வந்து எழுந்து அப்படி பார்க்கணும்னு இருந்தேன். நானும் என்னுடைய நண்பரும் கொஞ்சம் அவர் வாங்க முன்னாடி வாங்க அப்படின்னோடனே அவர் அந்த பாட்டை கேட்கும்போது கண்ணுலேருந்து தாரத்தாரியாக தண்ணி கொட்டுது. ஒவ்வொரு முறையும் பாட்டு கேட்கும்போது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், மனைவிக்கு டிஸ்டர்ப் ஆகும். நீ பாட்டை கேட்கும்போது உன்னோட பழைய காதலி ஞாபகத்தில் நீ கேட்டுட்டு இருக்க, இனிமேல் இளையராஜா பாட்டே கேட்கக்கூடாது அப்படின்னு. அந்த ஆள் வந்து நடப்பன மாதிரி ஆயிடுவான், செத்து போன மாதிரி இருக்கான். அவங்களே திருப்பி அலோவ் பண்ணுறாங்க, தயவு செய்து நீ இளையராஜா பாட்டை கேளுடா. ஓங்களிடை பிறந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி வீங்குலினின் ஞாலத்து இருளகற்றும் மாங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் இணையது தன்னேர் இல்லாத புலவர் தமிழ் என்று பாடி மகன் அன்னையாம் தமிழை வணங்கி அன்பிற்கினிய அதன் சினிமானியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இசைஞானி இளையராஜா என்கின்ற ஒரு மாபெரும் இசை கடல் அப்படின்னு சொல்லலாம். இவரை பற்றி ஒரு லாஸ்ட் ரவுண்ட் டேபிளில் நம்ம வந்து இசை அறிந்தவர்கள், இசை தெரிந்தவர்கள், இசை நுணுக்கத்தில் பேசக்கூடியவங்களாம் வந்து பேசியிருந்தாங்க. நல்ல வரவேற்பு பெற்றிருந்தோம். இன்றைக்கு நம்முடைய பேசுவதற்காக அவருடைய அதிதீவிர ரசிகர்களில் ஒரு 5 பேரை பிடிச்சி கூட்டு வந்திருக்கோம். இவங்கெல்லாம் ரசிகருக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஃபெனட்டிக்னு சொல்லலாம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த சேட்டை வந்து நாங்கள் நிப்பாட்டி இவங்களை மறுபடியும் இருங்க கேமரா ரோல் போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு இசைஞானியை பற்றி தெரிந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு ராஜா சாருடைய ரசிகர்களை மீட் பண்ணும்போது, ஐயோ நம்மளாம் ராஜா சார் ஃபேனே சொல்லிக்கக்கூடாது, அவ்வளோ விஷயங்கள் இவங்கெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க, தப்பித்தவரி கூட எனக்கு ராஜா சார் பற்றி கொஞ்சம் தெரியும்னு கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இவங்கெல்லாம் அவ்வளவு ஜீனியஸஸாக இருக்காங்க. ராஜா சார் இசையை பற்றி இவர் ஒன்று சொல்கிறாங்க, அவரு ஒன்று சொல்கிறாரு, இவங்க ஒன்று சொல்கிறாங்க. சரி, ஓகே, வித் ஃபர்தர் நோ டிலே ஷோக்குள்ளே போகலாம். இசைஞானியை பற்றி ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ இன்னைக்கு எப்படி தொடங்கலாம் அப்படின்னா, இவங்களுக்கு நம்ம ராஜா சாருனுடைய பாதிப்பு என்னவா இருக்குது, ராஜா சாருனுடைய இசை இந்த சமூகத்திற்கு என்ன மாற்றத்தை கொடுத்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பேச போகிறோம். வித் நோ டிலே ஃபஸ்ட்டு ஷாலின் அவங்கக்கிட்ட தான் தொடங்கணும். ராஜா சார் அப்படிங்கிற அந்த மனிதன் அல்லது அந்த நீங்கள் கேட்டு கிறங்கக்கூடிய அந்த பாடல்களுக்கு சொந்தக்காரர், அவர் எப்படி உங்களுக்குள்ளாக வந்தார், எப்படி உங்களை ஆக்கிரமிச்சார்? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வட சென்னையில் நாங்கள்லாம் வந்து யூஸ்வலாக வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டோம், சின்ன வீடு தானே. வி ஆல் ஸ்லீப் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். சம்மரு இல்லை எப்போவுமே மழை காலம் இல்லைனாலே தெருவில் தான் படுத்துப்போம். இப்போ தெருவில் படுத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த தெருவில் ஒரு வீட்டில் ஒருத்தர்கிட்ட தான் ரேடியோ இருக்கும். வருமே அப்படி இல்லை, அந்த ஒருத்தர் வந்து அந்த நைட்டு அந்த ரேடியோ வச்சதுமே அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை எல்லாருமே அந்த பாடலை கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ குழந்தையிலேருந்தே இந்த இளையராஜாவோட பாடல்கள் மட்டும் தான் கேட்டு, அதுவும் ஓசியில் கேட்டு பாடுகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி கேட்டு பாடும்போது எங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது, இளமை ஊஞ்சலாடுத போய் தான் நானும் டாடியை லவ் பண்ணோம் அப்படின்வாங்க. உடனே அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய வாழ்க்கைக்கு இசை மீட்டும் இளையராஜா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, எனக்கு என்னன்னா என்னோட பர்சனல் மியூசிஷியன். ஐ கேன் ஓன் ஹிம். ஐ ஓன் ஹிம் ஆக்சுவலி. ஸோ எனக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்னா, அந்த உன்னை நினச்சி பாட்டு படித்தேன் அப்படின்னு. ஏன்னா எனக்காக இளையராஜா கமலுக்காகலாம் போடல, எனக்காக போட்ட பாட்டு அப்படின்னு. அப்புறம் வந்து சிவராத்திரி அப்படின்னா நமக்கும் கிளுகிளுப்பு ஃபீலிங்ஸ்லாம் வரும்ல, இளையராஜா நமக்காக போட்ட பாட்டு இப்போ ஃபீல் ஆகுது. அப்போ அது மாதிரி பார்க்கும்போது என்னோட வாழ்க்கைக்கு ஒரு 10 பேர் இப்போ சினிமாவில் காட்டுவாங்கல்ல, பாக்யராஜ் படத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது பின்னாடி ஒரு 4 பேர் வயலினில் வாசிப்பாங்கல்ல, எனக்கு அப்படிதான். இளையராஜா இஸ் மை பர்சனல் மியூசிஷியன். என்னுடைய உணர்வுகள்
அவருக்குள்ள ஓடி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்னோட பிரெயினோட சர்டன் நியூரோபயாலஜி சொல்லுவாங்களா, சில பாட்டை வந்து வந்து உயிர்க்கும் சில பாட்டு. எனக்கு வந்து ஐ லிசன் டு லாட் ஆஃப் மியூசிக். ஏன்னா எனக்கு வந்து நான் சூஃபிசம் ரொம்ப ஃபாலோ பண்ணுறதுனால நான் சூஃபி மியூசிக் கேட்பேன், நான் கசல் கேட்பேன், தும்ரி கேட்பேன். ஒரு பக்கம் பார்த்தா லாட்டின் அமெரிக்கன் மியூசிக் கேட்பேன். ஸோ என்னோட இசை ஆசை அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் இசையில். ஆனால் கடைசியில் கம்மிங் ஹோம்னு சொல்லுவாங்கல்ல, கம்மிங் ஹோம் டு சம்மன், நம்ம வீட்டுக்கு வந்து அம்மா கையால் சாப்பிட்ற ஒரு சாப்பாடு இருக்கும்ல, அதுதான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இளையராஜாவோட இசை. இட் கிவ்ஸ் மீ தட் கம்ஃபர்ட் ஆஃப் த ஊம். ஒரு ஒரு அம்மாவோட மடியில படுத்தா அந்த அந்த ஒரு தாயின் கருவறையோட ஃபீல் வருது தான் எனக்கு. சொல்லும் போதே அப்படிதான் இருக்கு. ஆமா, இளையராஜாவோட மியூசிக். சூப்பர். முருகன் மந்திரம் நீங்கள் சொல்லுங்க. தனியா அப்படி பிரிச்சு பார்க்க முடியல. இளையராஜா என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரு, அவரை நான் தனியா நோட்டீஸ் பண்ணி அவரை நான் எனக்குள்ள எடுத்துக்கிட்டேன் அப்படின்லாம் பிரிச்சு பார்க்கறதுக்குலாம் எதுவும் இல்லை. சின்ன வயசுல வளரும்போது என் மொழி வந்து இது என்னுடைய மொழின்னு எனக்கு தெரியாம என் தாய் தந்தைகிட்ட இருந்து எனக்கு வந்துச்சு. என்னோட பழக்க வழக்கங்கள், என்னோட ஆடை உடை, என்னுடைய உணவு கலாச்சாரம் எப்படி எல்லாமே இயல்பா எனக்குள்ள வந்துச்சோ, அதே மாதிரி இயல்பா என்னுடைய வரலாற்றுல இயல்பான ஒருத்தரா என் கூடவே என் வாழ்க்கையில ஒருத்தரை தான் பிரிச்சு வாழ்க்கையை விட்டு பிரிச்சு பார்க்கறதுக்கு எதுவும் இல்லாத அளவுக்கு அவர் வாழ்க்கை ஃபுல்லாவே வந்து அவர் கூடவே வந்து இருந்திருக்காரு. 76ல நான் பிறந்தேன்னா 76ல அவர் இசையமைப்பாளரா, அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட அஃபிஷியலா அவர் அப்பதான் இசையமைப்பாளரா அறிமுகமாகறாரு. ஸோ நான் 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 76ல பிறக்கிறேன். 76ல பிறக்கும்போதே அவர் எனக்கான பாடல்களை தயார் பண்ணி வச்சு ரெடியா என் குழந்தையிலிருந்தே அவர் என் கூட வந்து இருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியுது. அதனால ஸ்பெஷலைஸ் பண்ணி இவர் இளையராஜா எனக்கு அப்படி இப்படி அப்படிலாம் எனக்கு என்னுடைய வரப்பு, வாய்க்காடு, தோட்டம், துறவு, பம்பு செட்டு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பா மாதிரி அவர் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே என் கூடவே அவர் இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். மிஸ்டர் ராஜேஷ் நீங்க. முருகன் சொன்ன மாதிரி அவர் 1976ல பிறந்திருக்காரு. நான் வந்து 77 அன்னைக்கு ரிலீஸ் ஆகி 1 வருஷம் கழிச்சு இப்போ மே மாசம். ஸோ நான் வளர்ந்த சூழல் எப்படி இருந்தது அப்படின்னா, நாங்க வந்து என்னுடைய இளம் பிராயம் வந்து வத்தலகுண்டுன்ற ஒரு சின்ன ஒரு ஊர், அழகா கொடைக்கானலுடைய அடிவாரத்துல இருக்கிற ஒரு ஊர். நான் வளர்ந்த அந்த தெருவோட கார்னர்ல நாங்க குடியிருக்கோம். இந்த சைடு வந்து டாக்கீஸ். நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் இப்ப டைம் டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த காலகட்டமான 76, 77, 78 அந்த சோகால்டு 76க்கு அப்புறம் இருந்த அந்த ஒரு காலகட்டத்துல என்னையும் அறியாமலே எங்க அம்மா சொல்லுவாங்க, இது மாதிரி அந்த டாக்கீஸ்ல இருந்து போடுற பாட்டு நீங்க 76, 77, 78க்கு அப்புறம் நீங்க அவங்க இளமை ஊஞ்சல் ஆடுகிறது சொன்னாங்க, பத்ரகாளி, 16 வயது நிலை, இந்த பாடல்கள் எல்லாம் வந்து என்னையும் அறியாமலே நான் வந்து சின்ன வயசுல கேட்டு வளர்ந்திருக்கேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு என்னால முதல் முறையா எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து 1000 நிலவே வா அப்படிங்கிற படத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. தேவதை இளந்தேவி தான் என்னுடைய நினைவுக்கு எட்டி நான் முதல்ல இளையராஜான்ற மனுஷனுடைய என்னுடைய நினைவுக்கு அறிமுகம்னா அந்த பாடல் தான். 82ல ரிலீஸ் ஆன அந்த 1000 நிலவேவா வந்து 150வது படம்னு நான் நினைக்கிறேன். மேபி ஐ கேன் பி கரெக்டட். ஸோ அதுக்கப்புறமே வந்து நம்மளையும் அறியாமலேயே வந்து அவருடைய மியூசிக் இன்னார்னு வளர வளர அவருடைய இசையோட சேர்ந்துதான் நம்ம எல்லாருமே வளர்ந்தோம். அண்ட் அந்த காலகட்டத்துல இன்னைக்கு நிறைய நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ரேடியோவுடைய தாக்கம் வந்து அவ்வளோ, அதோட வீச்சு வந்து அவ்வளோ தீவிரமா இருந்தது. நீங்க எந்த பாட்டு கேட்டாலுமே வந்து உங்களுக்கு வந்து அது இமோஷனலா கனெக்ட் பண்ணும். நீங்க அந்த வளர்ற அந்த பிராயத்திலேயே வந்து நீங்க வந்து இது நமக்கான, ஷாலின் அவங்க அருமையா சொன்னாங்க, அவருடைய இசைங்கிறது வந்து நமக்காக தான் அவர் போடுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையே வந்து அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இன்னும் போக போக அவரை பற்றி பேசலாம். ரொம்ப நன்றி. பாலாஜி அவர்கள் நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு அம்மா மகன் அப்படின்ற ஒரு கனெக்ட். அதுல வந்துட்டு அவரே அது வந்து கேளடி கண்மணி படத்துல வந்துட்டு எழுதிப்பாரு, தாய் போல யார் வந்தாலுமே என் தாயை போலே அது ஆகாது அப்படின்னு. இப்ப எத்தனையோ மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க, எத்தனையோ பாட்டு இருக்குது, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இளையராஜாவுக்கு முன்னாடி, இளையராஜாவுக்கு பின்னாடி, இனிமே எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா அம்மா மகன் அப்படின்ற ஒரு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குல்ல, அது யார் வேணாலும் சரி, எங்கேயுமே நம்ம யார்கிட்ட வேணாலும் நம்ம இது பண்ண முடியாது. அது ஒருத்தட்ட மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு தாய்க்கும் மகனுக்குமான ஒரு உறவு தான் வந்து எனக்கு.
எனக்கு வந்து அந்த ஒரு வரி வந்துட்டு நான் வந்துட்டு அது அந்த எழுதின அந்த வார்த்தை வந்துட்டு என்னைய வந்துட்டு இளையராஜாவ வந்துட்டு நான் ரொம்ப வந்து இந்த வார்த்தை வந்துட்டு யாருக்காக எழுதுனாங்க, எப்படி எழுதுனாங்க, ஏன் எழுதுனாங்கன்னுலாம் தேவையில்ல. இது வந்து எனக்கும் இளையராஜாவுக்காக ஒரு இதா வந்துட்டு ஒரு ஒரு என்ன ஆத்ம தொடரா வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்பத்திலிருந்து எப்ப அந்த பாட்டு நான் கேட்டாலுமே வந்துட்டு, ஒரு நிமிஷம் வந்துட்டு அத ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஒரு கண்ல கண்ணு அப்படியே கலங்குறது வந்துட்டு என்னால இப்போ வரைக்கும் அது உணர முடியும். அது அது ஒரு சில விஷயங்கள வந்துட்டு நம்மளால வந்துட்டு உணர முடியும். அ உணர்த்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி அவரு வந்துட்டு நான் உணர்ந்தேன். ஆனா அத வந்து வேற வேற யார்ட்டயும் நான் உணர்த்த முடியல என்னால வந்துட்டு. அது இசைஞானி அப்படிங்கிற ஒருத்தர் இல்லாம போயிருந்தா உங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும்? முருகன், நீங்க சொல்லுங்க. தெரியல. அதாவது இவ்வளவு ஹேப்பியா இருந்திருப்போமா? இவ்வளவு கொண்டாட்டமா இருந்திருப்போமா? இல்லது இவ்வளவு மென்மையான ஒரு மனிதனா? மனிதாபிமானம், அன்பு, இரக்கம், கருணை எல்லாம் உள்ள ஒருத்தரா இருந்திருப்போமா? இளமை காலம் வந்து அவ்வளோ அழகா இருந்திருக்குமா? நம்ம வந்து பருவ வயசுல, பள்ளி காலங்கள்ல, கல்லூரி காலங்கள்ல பார்த்த பெண்கள் மேல் வந்து நமக்கு காதல் வந்திருக்குமா? அப்படிங்கிறதே சந்தேகமா இருக்கு. ஏன்னா, தமிழ் இலக்கியம் படிக்கும்போது பெண்களை ரசிப்பது, அதுக்கப்புறமா காதல் பத்தி அவங்க நெறைய பேசுறாங்க. தமிழ் இலக்கியம் நமக்கு காதல பத்தி நமக்கு விலாவரியாக விளக்குது. தமிழ் இலக்கியம், "இற்சரித்தல்", "பசலை" அது மாரி நெறைய விஷயங்கள அவங்க சொல்றாங்க. ஆனா, அந்த காதல சமகாலத்துல நான் அனுபவிப்பதற்கு எனக்கு ஏதோ ஒரு மெட்டீரியல் வேணும்ல எனக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க நான் எழுதியிருப்ப ஒரு இடத்துல வந்து, அவரு என்ன பண்ணுவாருன்னா, இளையராஜா வந்து பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டுற வேலையும் அவரு செய்வாரு. சும்மா போறவன்ட்ட போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா, காதல் வர வைக்கிறதுக்கு அவரே ஒரு பாட்ட போட்டுவிட்டு ஒரு வேலைய செய்வாரு. அப்புறமா காதல் வந்து பண்ணி முடிச்சு போயிட்டு சண்டை வந்துச்சு ஆமா. நான் வந்து சொல்லியிருந்தேன். 1000 காடு வெட்டிகளை தோற்கடிக்கக்கூடிய வல்லமை ஒரு இளையராஜா பாட்டுக்கு வா, இருக்கு வா, அப்படின்னு. வா. என்ன நான் சொல்றேன் கேளுங்களேன். ஏன்னா, காதல் அந்த ஒரு சீட் தானே. அது ஒரு மனசுக்குள்ள வர வைக்கிறது ஒரு இனம் புரியாத ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ ஒ கங்கை அமரன் எழுதின பாட்டு ஒண்ணு. அது தெற்கு தெரு மச்சானே வடக்கு தெரு வண்ணக்கிளின்னு ம், ஒரு இது. ம். 2 கிராமத்துக்கும் சண்டை சார். 2 கிராமத்துக்கும் சண்டை. முரளியும் இன்னொரு ஹீரோயினும். என்ன சண்டைன்னா, இந்த கிராமத்துல இருக்கவங்க அந்த கிராமத்துல இருக்க பட்டியலின சமூகம்ல யாரும் லவ் பண்ணக்கூடாது. இவங்க வந்து வடக்கு தெருல இருக்கவங்க வந்து மேல் ஜாதி. என்ன சண்டைன்னா, இந்த பாட்டு போட்டு எங்க பெண்கள அவங்க மயக்குறாங்க. வா. இப்போ இந்த கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் பேண்ட் சொல்றோம்ல, அந்த மாரி ஒரு கேஸ் நடக்குது. 144லாம் நடக்குது. இந்த பாட்டு ஸ்பீக்கர்ல போட்டதுனால தான், எங்க பொண்ணுங்கள வந்து இது பண்றாங்கன்னு சொல்லி கங்கையமரனோட இதுக்கு காரணம் கங்கையமரன். அவருக்கு தெரியும். ஆமா. ஆ, ஆ. அப்போ நான் கூட யோசிப்பேன். அப்ப நெறைய பேர் சொல்லுவாங்க, "நீங்க எப்படி லவ் பண்ணீங்க?" நான் இளையராஜா பாட்டு கேட்டேன். அந்த டைம் இப்ப பாருங்களேன், அந்த காலத்துல வந்து அந்த ஹிப்பி தல, ஹேர் ஆ, ஸ்டைல் ஆ. இதெல்லாம் ஓகே. சுப்பிரமணியபுரத்துல வர ஆ, மாரி தான். ஆ. போனா போது அப்படின்னு இருக்கும். ஆனா என்ஹான்சர்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த சிறு பொன்மணி அசையும் பாட்டு கேட்டோனே இல்லாத காதல் கூட வந்துரும் அப்படிங்கிற மாரி. ஆ ஆமா. ஏத்தி விடுற வேலைய வந்து இளையராஜா பாட்டு வந்து நெறைய ஊத்தி விடுற வேலை மாரி ஏத்தி விடுற வேலை இளையராஜா பாட்டு அப்படி. ஸோ ஐ திங்க் அதுதான். இப்ப நான் என்ன கேட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல என்ன இளையராஜா இல்லனா என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இல்ல நானே இல்லாம ஆக்கியிருக்கேன். எப்படின்னா, எனக்கு ஒரு மிகப்பெரிய பெர்சனல் லைஃப்ல அந்தரங்க வாழ்வுல ஒரு ப்ராப்ளம் ஆச்சு 21 வயசுல. அது நடக்கும்பொழுது அது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா நான் தண்டிச்சுக்கிறேன். இந்த விஷயம் பண்ணிட்டா, அதனால எனக்கு ஆபத்து வருது. அதனால என்ன நான் தண்டிக்கணுங்கிறதுக்காக, நான் கிட்டத்தட்ட 3, 4 வருஷம் வந்து இளையராஜா பாட்டு கேட்காம நிறுத்திட்டேன். அப்பா. நான் கேட்கல. ஏன்னா அது எனக்கு ஒரு தண்டனை மாரி நானு மியூசிக் கேட்கல. அது எஸ்பெஷலி இளையராஜா மியூசிக் நான் கேட்கல. அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் வெளிய வந்து திருப்பியும் வாழ்க்கையில காதல் வரும். திருப்பியும் வாழ்க்கையில எல்லாம் வருங்கும்போது, திருப்பி நான் இளையராஜா பாட்ட வந்து நான் ஆட் பண்ணேன். அத நான் எழுதியிருந்தேன் கூட என்னோட ம், புக்ல. ம், ஸோ ம். திஸ் இஸ் வாட் ஐ டிட் டூ மை செல்ஃப். ஸோ அவரு இந்த பக்கம் எஸ்பிபி வச்சிருப்பாரு. காதல உருவாக்குறதுக்கு ஒரு டீம் செட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த பக்கம் நீ இத கடந்து வந்துட்டியா, அந்த பக்கம் ஜேசுதாஸ் ரெடியா வச்சிருப்பாரு. இந்த ஏரியாவுக்கு வாடா. நீ வந்து நீங்க நம்ம நெறைய பேசுறோம். நல்ல காதல், கள்ள காதல், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். நீங்க எந்த வெரைட்டி எடுத்தாலும் அவரு ஒரு பாட்டு போட்டு வச்சிருப்பாரு. நீங்க நீங்க ஒரு விஷயத்த நியாயமே படுத்த முடியாது. ஆனா அவர் ஆன் ஸ்கிரீன்ல அவரோட இசையால நம்மள வந்து கைய கட்டி பார்க்க வைப்பாரு. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு போட்டு வச்சிருப்பாரு வந்து, "என்னுள்ளில் எங்கோ ஏங்கும் கீதம்." படு தப்பான இந்த பாட்டு நல்லா இருக்கோ
அந்த சீன் நல்லா இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத தாண்டி அது கூடவே நம்மள கூட்டு போயிட்டு அத மறந்துடுறா நீ அது நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு இவ்வளவுக்கும் ஒரு டிராவல்ல போயிட்டு முடிஞ்சிட்டு அவங்க திரும்பி போற மாதிரி தான் பாட்டு. நான்லாம் ஃபெமினிஸ்ட் சார். எனக்கு வந்து இந்த டபுள் இரட்டை கல்யாணம் இதெல்லாம் நான் அகேன்ஸ்ட். ராஜராஜ சோழன் பாட்டை ரசிக்காம இருக்க முடியாதுல்ல ராஜேஷ்? கரெக்ட் தான். யாராலையுமே அதை ரசிக்காம இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜா அவர்களுடைய இசை இல்லாம இருந்திருந்தேன்னா மேபி ஒரு ஒரு வன்முறையான ஒரு மனிதனா மாறி இருப்பேன், அல்லது மனப்பிறழ்வுன்ற சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா அவருடைய இசை வந்து நம்மள வந்து அவர் என்ன மெசேஜை கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த இசையின் மூலமா அதை நம்மளுக்கு வந்து சொல்லாமலேயே வந்து கடத்திட்டு போயிடுறாரு. ஸோ அவருடைய இசை இல்லை அப்படின்றத வந்து இல்லாத ஒரு ஒரு சமூகன்றது என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. காரணம் என்னன்னா முருகன் சொன்ன மாதிரி, ஷாலின் அவங்க சொன்ன மாதிரி, நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள், ஒவ்வொரு விழாக்கோலமா இருக்கலாம், அல்லது பல துக்ககரமான விஷயங்கள், அதெல்லாம் கடந்து வர்ற ஒரு மனப்பாங்கு நமக்கு ஒரு ஒரு உந்துதல் சக்தியா இருக்கிறதுங்கிறது அவரோட அதாவது நீங்க அவருடைய இசையை வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மேல்தட்டுன்னு சொல்றது நான் வந்து ஒரு ஒரு எக்கனாமிக்கலி ஹையஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவனா இருந்தாலும் சரி, ரொம்ப விளிம்பு நிலையில இருக்கிற ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, அவருடைய இசை தான் வந்து அங்க கனெக்டிங் பாயிண்டா இருக்கு. ஸோ அவருடைய இசை இல்லாத ஒரு நாளை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு ஷாலின் அவங்க கிட்ட இருந்து எப்படி 3 வருஷம் 4 அது மிகப்பெரிய தண்டனை. அந்த தண்டனைன்றது வந்து அது எனக்கு வியப்பா இருந்தது. இப்படியும் கூட தண்டிச்சுக்க முடியும், இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப இயல்பா யதார்த்தமா சொல்லிட்டாங்க. ஆனா இல்ல அவங்க அத பெயின் அவங்க வந்து அத கடந்து போறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு அது ரிலேட்டடா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இவங்க சொன்ன விஷயத்துக்கு ரிலேட்டடா இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையே வந்து ஷார்ட் ஸ்டோரி இருக்கும், ஜி.ஆர். சுரேந்திரநாத் எழுதியிருப்பாரு. அதுல என்னன்னா, அந்த கதையில என்னன்னா, பழைய காதலை நினைச்சிட்டு வந்து அந்த கணவன் வந்து பாடலை வந்து கேட்டுட்டே இருப்பாரு. இவர் ஒவ்வொரு முறையும் பாட்டு கேட்கும்போது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், மனைவிக்கு டிஸ்டர்ப் ஆகும். நீ பாட்டு கேட்கும்போது உன்னோட பழைய காதலை ஞாபகத்துல நீ கேட்டுட்டு இருக்க, இனிமேல் இளையராஜா பாட்டே கேட்கக்கூடாது அப்படின்னு. அந்த ஆள் வந்து நடப்பன மாதிரி ஆயிடுவான், கேட்க மாட்டான். பொண்டாடி இல்லை நீ அவளாக்காக மட்டும்தான் இளையராஜா பாட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அவன் சரி மனைவி சொல்ல கேட்டுட்டு அவன் கேட்காம இருக்கிறான். ஒரு வாரம் அவங்க பார்க்குறாங்க, அவன் உயிர் வாழ்ற மாதிரியே தெரியல, செத்து போன மாதிரி இருக்கான். அவங்களே திருப்பி அலோ பண்றாங்க, தயவு செய்து நீ இளையராஜா பாட்டை கேளுடா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதையில. அது அப்படிதான் இருந்திருக்கு. அதே மாதிரி அவரு சொன்னார்ல தாய் அப்படின்னு சொன்னார்ல, அப்படி இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில டிப்ரெஷன் நிறைய வரும், நெகட்டிவ். காதல் தோல்வியோ, வாழ்க்கை தோல்வியோ, சொத்து பிரச்சனையோ, நண்பனோட துரோகம் பண்ண எதுனாலும் இருக்கும். அந்த இடத்தை அவன் கடந்து வருவதற்கு இடையில அவனுக்கு ஒரு வன்மமும் ஒரு குரோதமும் வந்து அவனுக்கு உருவாகும். அந்த வன்மத்தை அவன் செயல்படுத்திட்டான்னா அவன் குற்றவாளியா மாறிடுவான். ஆனா அந்த இடத்துல அவனை அந்த கரைக்கு போக விடாம நிப்பாட்டி பிடிச்சு இழுத்து வச்சது வந்து அவருடைய பாடல்கள் தான் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க பாலாஜி சார், இளையராஜா இல்லாம அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது வந்து அது வந்து இது வரைக்கும் நான் அப்படி யோசிச்சதே கிடையாது. இப்ப நீங்க கேட்டதுமே வந்துட்டு ஒருவேளை அப்படி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில என்னவா இருந்திருப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னோம்னா, நான் வந்து ஒரு ஆதிவாசியா கூட இருந்திருக்கலாம். ஸோ இளையராஜா இல்லை அப்படின்னோம்னா நான் வந்து என்னை ஆதிவாசியா தான் நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் வந்துட்டு, ஆதிவாசிக்கு மட்டும்தான் வந்துட்டு எந்தவித பாகுபாடும் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு தான் நான் வச்சிருந்திருக்கணுமே தவிர்த்து, இளையராஜா இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துட்டு நான் எதை பத்தியும் தெரிஞ்சுக்காத ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பேன். இந்த உலகத்தை பத்தி எந்தவித புரிதலும் இல்லாத ஒரு வாழ்க்கைய நான் வந்துட்டு வாழ்ந்து இருந்திருப்பேன். இளையராஜாங்கிறது தான் வந்துட்டு என்னுடைய உலகத்துல மிகப்பெரிய புரிதல். அது வந்து அவர் வந்து எப்படி அப்படின்னோம்னா, இந்த சிருஷ்டியில வந்துட்டு அவர் ஒரு ஐகான். அதை சுத்தியே நான் வந்துட்டு சுழண்டுகிட்டு இருக்கனால வந்துட்டு எனக்கு அந்த உலகம் வந்துட்டு இளையராஜா தான். அதை தாண்டி வந்துட்டு நான் வேற எதையுமே தெரிஞ்சுக்கவும் விரும்பல. ஸோ வந்து இளையராஜா இல்லாத ஒரு நாள் வந்து என்கிட்ட இல்லை. அப்படி இருக்கு உலகத்துல வந்து. மதுரையில இளையராஜா வந்து அவங்க ஊர் மக்களுக்காக தமுக்க மைதானத்துல ஒரு பெரிய கச்சேரி வச்சாரு. அந்த கச்சேரியில இளையராஜாவோட நெருங்கிய நண்பர் ஒரு பேராசிரியரோ ஒரு வாத்தியாரோ ஒரு ஆசிரியரோ வந்து சொன்னாரு, உலகத்தை வந்து 24 மணி நேரத்தை நீங்க எத்தனை துண்டா பிரிச்சா கூட அதுல இளையராஜாவோட பாடல்கள் ஒலிக்காத ஒரே ஒரு மைக்ரோ செகண்ட் கூட இல்லை. உலகத்துல ஏதோ ஒரு மூலையில அவரோட பாட்டு வந்து எங்கேயோ ஒழிச்சுட்டே தான் இருக்கும். நீங்க இது எவ்வளவு பெரிய கிஃப்ட் பாருங்க, வேற எந்த மனுஷனுக்காக கிடைக்குமா? நீங்க அவர் 24 மணி நேரத்துல ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு நாட்டுல எவனோ ஒருத்தன் அந்த பாட்டை
கேட்டுட்டே தான் இருக்கான். அவ்வளவு மெட்டீரியல், அவ்வளவு நம்பர்ஸ் வந்து இருக்குங்கிறது. அதாவது வந்துட்டு என்னோட ப்ரொஃபஷன் வந்துட்டு டிரைவிங். நான் வந்து ஒரு டிரைவர். ஸோ வந்து ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு மீம் எழுதும்போது வந்துட்டு என்னன்னா, உலகின் கடைசி டிரைவர் இருக்கும் வரை ஏதோ ஒரு மூலையில் அது வந்து நீங்க எந்த மூலையில வேணாலும் சரி. அது வந்து தமிழ்நாடா இருக்கலாம், எந்த இதா வேணாலும். ஆனா அவனுக்கு வந்துட்டு கேட்கிற ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னம்னா, அவன் ஏதோ ஒரு பாட்ட வந்துட்டு இளையராஜா பாட்டு கண்டிப்பா கேட்பான். அவன் வந்து கண்டிப்பா டிரைவரா இருந்தான் அப்படின்னம்னா, அவன் கண்டிப்பா கேட்பான். இப்ப அதுக்கு வந்துட்டு தொடரும் படம் மோகன்லால் சார் படம் வந்துட்டு சாட்சி. படம் ஃபுல்லா வந்துட்டு இளையராஜா சார் பாட்டு மட்டும் தான். வேற எதுவுமே கிடையாது. நீங்க என்ன இளையராஜா ஃபேனா அப்படின்னோம்னா, டிரைவர்னாலே இளையராஜா ஃபேன் தான்மா. இல்ல பை இது டிஃபால்ட். இது பார்ப்போம். அதாவது ஊருக்கு போகும்போது பெட்டி படுக்கை எடுக்கிறது எல்லாம், நம்ம ஒரு டூர் போறோம்னா, எல்லாரும் வந்து என்னென்ன பொருள் கூடவே இளையராஜா சாங்ஸ் இருக்கிற ஒரு சிடியோ, பென் டிரைவோ ஏதோ ஒண்ணு கம்பல்சரியா வேணுங்கிற கண்டிப்பா. லெவலுக்கு அது ஒரு வலைபேச்சுன்னு ஒண்ணு ஆனந்த விகடன்ல போடுவாங்க. ம். அதுல ஆமா. ஒரு பெஸ்ட்டான ஒண்ணு போட்டிருப்பாங்க. ம். ரகுமான் அவர்களே லாங் டிரைவ் போனா, இளையராஜா பாட்டு தான் இளையராஜா பாட்டு எடுத்து தான் போணும் அப்படின்னு. கேட்பாரு. லாங் டிரைவ் போனா அப்படின்னு ஒரு கமெண்ட் வலைபேச்சுல இல்ல வந்துச்சு. பாடக்கூடிய பாடலாவும். இப்ப ஆ. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பழைய பாடல்கள் நெறைய கேட்பேன். நான் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு அடுத்தாக நான் ஒரு பாட்ட இப்போ முணுமுணுத்து பாடுறேன்னா, அது இளையராஜாவோட பாட்டா தான் இருக்கு. அது சமைக்கும் பொழுதும் சரி, இல்ல காதல் வயப்படும்போதும் சரி, இல்ல வேலை செய்யும்போது ரிலாக்ஸ் பண்ண எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு அடுத்தே நான் உடனே பாடக்கூடிய பாடல்னா, அது எனக்கு இளையராஜா. நடுவுல எனக்கு வேற யாருமே கிடையாது. கிடையாது. அப்படிதான் இருக்கு அந்த கனெக்ஷன். எனக்கு பாலாஜி அவர் ஓட்டுநர் அப்படிங்கிறதுனால எனக்கு அதே மதுரை தமுக்கம் மைதானத்துல 2014 ராஜா சார் வந்து சித்திரை பொழுது கான்செர்ட் ஒன்று பண்ணாரு. அப்ப நானும் என்னுடைய நண்பர், அலுவலக நண்பர், நாங்க இங்க இருந்து பிரயாணம் பண்ணி அந்த கான்செர்ட்க்கு போறோம். நாங்க வந்து ஃப்ரண்ட் ரோல நின்னுட்டோம். எங்களுக்கு உட்காரணும்லாம் இடம் இல்லை. என் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு லிட்டரலி வந்து ஒரு 20, 30 அடி தள்ளி நிக்கிறோம். அவர் முதல் பாட்டு ஜனனி ஆரம்பிக்கிறாரு. நான் கொஞ்சம் உயரமா இருந்ததுனால பாவம் எனக்கு பின்னாடி இருந்த ஒரு நண்பர் வந்து எழுந்து அப்படி பார்க்கணும்னு இருந்தேன். நானும் என்னுடைய நண்பரும் கொஞ்சம் அவர் வாங்க முன்னாடி வாங்க அப்படின்னோடனே அவர் அந்த பாட்டை கேட்கும்போது கண்ணுலேருந்து தாரையா தண்ணி கொட்டுது. நான் கண்ணு முன்னாடி அந்த நிகழ்வை நான் பார்க்கறேன். நானும் என் நண்பரும் பார்க்கறோம். அந்த பாட்டு கேட்டு முடிச்ச உடனே அவர்ட்ட, நீங்க யாருங்க, என்ன இது? நான் வந்து ஓட்டுநர், இரவு வாகன ஓட்டுநர். இரவு நேரம் நான் வந்து விழிச்சு ஓட்டும்போது அவருடைய இசைதான் வந்து என்ன வந்து டைரக்ட் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை நான் வந்து அந்த இத அதான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் சமமா குடுக்குறதுங்கிறது இருக்குல்ல. இல்ல இதுதான். அவரே ஒரு பேட்டியில கூட கேட்டிருந்தாங்க அவர்ட்ட. உங்களுடைய பாட்டு, ஒரே பாட்டு டிரைவரை முழிச்சிருக்க வைக்குது, பேசஞ்சரை தூங்க வைக்குது. இது எப்படி? ரொம்ப நேரம் பேசின ஒரு பாடல். பாடல் இந்த இவர்தான். பாடுங்க. எல்லாரும் தான் பாடல் அந்த இதுல. இந்த எல்லாரும் பாடல் தான் சொன்னீங்க. எல்லாரும் பாடுங்க. நிலாத வானத்து மேல. நிலாது வானத்து மேல. அது இளையராஜா எழுதுன பாட்டு தான் இல்ல? இப்பதான். ஆமா. ஆமா. 200% கன்ஃபார்ம். அவருடைய ஆமா. வரிகள் தான். ஓகே, ரெடி, போலாம். நிலா அது வானத்து மேலே, பல்லானது ஓடத்து மேலே, வந்தாடுது தேடுது ஒன்ன பொய்யா ஹோய், அது என்ன ஹோய், பொய்யா ஹோய், அது என்ன ஹோய், பொழுதானா போதும் தொண ஒண்ணு வேணும், இளங்கால ஆட்டம் நிலா அது வானத்து மேலே, பல்லானது ஓடத்து மேலே, வந்தாடுது தேடுது உன்ன ஒய்யா அடி ஒய்யா. அதான் இந்த பாட்டுல எஸ்பெஷலி நான் சொன்னேன் இளையராஜா தன்னை தானே வெளிப்படுத்தி கொண்ட இடங்கள் அப்படின்னு. நான் யோசிப்பேன் எம்ஜிஆர் பாட்டு தான் அப்படி இருக்கும். நிறைய பாடல் வந்து எம்ஜிஆர் வந்து டிமாண்டே பண்ணல, ஆனாலும் அவருக்காக புலமை பித்தன் எல்லாம் அவருக்கு ஏத்த மாதிரி எழுதிருவாங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு இளையராஜாக்கும் அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து தானா அவரை தானே வெளிப்படுத்தி கொள்கிற இடம் அந்த அப்படின்னு. இடத்துக்கு நான் வரேன் இப்போ. ஆ. ஈரவிழி காவியங்கள் ஒரு ஆல்பம் வந்து இன்னைக்கு வந்து அதை பத்தி எல்லாரும் சிலாகிச்சு பேசுறாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏர்லி 2000s வாக்குல கிட்டார் பிரசன்னாவுடைய அவருடைய பிளாக்லயோ அவருடைய பிடித்த 20 பாடல்கள்ன்ற லிஸ்ட்ல ஈரவிழி காவியங்களுடைய எல்லா பாடல்களும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். அதுல குறிப்பா வந்து நீங்க ஏன் அவரோட ரிலேட் பண்ற விஷயம் அப்படின்னா, என் கானம் இன்று அரங்கேறும், என் சோகம் வானம் வரை தரர, ஏழை சொன்ன கீதம்
கேட்கவில்லை யாரும். அந்த மாதிரி அவர் கிட்டத்தட்ட அந்த அந்த நிறைய அந்த இருக்கு, நிறைய பாடலும் இருக்கு, வந்துமே நிறைய வந்து நீங்க அந்த பாடலுமே வந்து ஒரு இசைக்கலைஞன் ஃபெயில்யூர் ஆகிற அந்த ஒரு இசைக்கலைஞனை பற்றின ஒரு படம். அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து அந்த ரிலீஸ் ஆனதும் தெரியாது. ஆனா அந்த இப்போ ஆல்பம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த ஆக்சுவலா அந்த ஆல்பம் வந்து படத்தை. ஒரு 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 வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க அவர் ராஜா சாருடைய அந்த படத்துல வர்ற எல்லா பாடலும் பழைய சோகங்கள் தரரரரரா, தரரரரா, இது இந்த பாட்டு இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. இந்த பாடலாகட்டும், ஜப்பானில் கல்யாணராமன்ல காதல் ஒன்லி இப்படி பாட்டு இருக்குதே தெரியாது. இதெல்லாம் வந்து என்னுடைய ரெகுலரான அதாவது என்னன்னா நீங்க அந்த பாட்டை வந்து எப்ப கேட்கணும் அப்படின்னா நீங்க வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த பாட்டை வந்து யூ ஹேவ் டு ஹியர் இட் த்ரூ இயர். நீங்க வந்து ஹெட்செட்ல போட்டு கேட்கும்போது அவர் வந்து அவர் வந்து நமக்காகவே பாடுறாரு. அவர் நமக்கு அதுல வந்து பல விஷயங்களை வந்து அவர் பண்ணியிருப்பாரு. அது அவ்வளோ ஒரு அந்தரங்கமான ஒரு பாடல் அது. அந்த பாடல் வந்து ஒரு அஸ்கி வாய்ஸ்ல தான் இருக்கும் song. ரொம்ப அவர் வாய்ஸ் மாதிரியே இருக்காது. இருக்காது. அவர் அஸ்கி பாடியிருப்பாரு. வாய்ஸ்ல பாடி இருப்பாரு. அதோட இது வந்து பிக்சரைஸ் பண்ணல. அந்த பாடல் ஏன் வந்து அது பிளேஸ்மெண்ட் இல்லையா என்ன ஏன் அவரே அது பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு? சில பாடல்கள்லாம் ஏன் அவரே பாட மாட்டேங்கிறாருன்னு தோணிட்டே ஒரு கேள்வி நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இப்ப நீங்க சொல்ல வந்த பாட்டை, நீங்க சொல்ல வந்த வரிகள் நம்ம பேசிட்டு இருந்தோம். அதாவது வறுமையின் கொடுமையான பாட்டு அதான் சொல்ல வந்தீங்க. அது சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். தாரத்தப்பட்டையில ஆக்சுவலி நிறைய பாடல் வந்து அவருக்கே எழுதின மாதிரி இருக்கும். தாரத்தப்பட்டையில ஒரு பாட்டு வந்து சரத்தை கூப்பிட்டு பாட வச்சிருப்பாரு. இசைப்பாளர் சரத்தை கூப்பிட்டு பாட வச்சாரு. அதுக்காக அவரு இளையராஜா அவருக்கு ஒரு மோதிரம் கூட வந்து போட்டாரு. வந்து இது என்னன்னா என் உள்ளம் கோயில் அப்படின்னு ஒரு பாடல். ஆமா, இடரின் அதுல வந்து எழுதியிருப்பாரு. பிறந்தது சிற்றூரில் வாழ்வதோலை குடிலில் இருக்கும் இவை வந்து என்ன செய்யும், மேகமற்ற வான் போல தெளிந்த தண்ணீர் போல ஊற்றெடுக்கும் இசையமுதம் எந்தன் மீது ஓடும்னு எழுதியிருப்பாரு. அதுதான் இளையராஜாவோட ஆல்டர் ஈகோ. இளையராஜா வெற்றி பெறாம போயிருந்தா இளையராஜாவோட ஆன்மா இப்படிதான். ஒருவேளை அவரோட வெற்றியை கருதலைன்னா இப்படிதான் அவர் தன்னை தானே பேசி. அந்த பாட்டு இருக்கு, அந்த ஸ்டேஜ்ல கூட பண்ணிருப்பாங்க. அந்த விக்ரம் நடிச்சார்ல காசி என்மனவானில் இறைவனிடம் வரங்கள் கேட்டு காசி வரைக்கும் தான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கார்த்திக் சின்ன ஜமீன்ல வந்துட்டு அந்த பாட்டுல வந்துட்டு என்ன அந்த படத்துல கார்த்திகோட கேரக்டர் பேரே அது கரெக்டா ஆட் பண்றாரு. அதே மாதிரி வீட்டுக்கு வாசப்படி வேணும். அந்த பாட்டுல வந்துட்டு எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அவர் சொல்லுவாரு, என்ன கூட எந்த நாளும் தண்ணி ஒட்டிடாது, அது போலதான் என்னை இந்த ஊரும் வச்சிரும். அத வந்துட்டு நீங்க என்னைய வந்து நல்லா சொல்லுங்க. என்ன லைன்? என்ன கூட எந்த நாளும் அது சரியா தெரியல எனக்கு. எண்ணெய் கூட எந்த நாளும் தண்ணி ஒட்டிடாது. அதே மாதிரி அந்த ஊரு இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம நல்லா கொண்டாடிட்டே இருப்போம். அவர் ஏதாச்சும் ஒரு பேசினாலுமே வந்துட்டு அவரை வந்துட்டு உயிரை வாங்கிடுவானுங்க. அதாவது வந்துட்டு என்ன இது அப்படின்ற அந்த அளவுக்கு அவரை வச்சுக்குவாங்க. சோ வந்துட்டு அத வந்துட்டு இப்ப இல்ல, அவர் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து ரியலைஸ் பண்ணி அதை வந்து எழுதியிருக்காரு. அந்த இதுல சொல்ற பொருளிலா பாட்டானாலும் பொருளையே போற்று செல்வார் போற்றுமே எனது உள்ளம், ராகம் உண்டு தாளம் உண்டு என்னை நானே தேற்றிக் கொள்வேன் வேற என்ன வேணும். அதே மாதிரி அந்த ஓரம் போ ருக்குமணி வந்து பப்ளிக்கா அந்த குடும்பத்துக்காக அவர் போட்ட ஒரு பாட்டு. ரேடியோல தடை பண்ண பாட்டு வேற. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து தடை பண்ணணும்னா பல பாடல்களை ஆனா வந்து பாட்டை ஏன் தடை பண்ணாங்கன்றது அவரோட மியூசிக் எல்லாம் விமர்சனம் பண்றாங்க. என்னன்னா தப்பு கொண்டு வந்து உள்ள விட்டாரு அப்படின்னு இது பண்ணும்பொழுது அவர் சொல்றாரு, see best thing about இளையராஜா is தன்னோட கிரேட்னஸ தானே உணருது. அது கூட 100 படம் கழிச்சு இல்ல, தொடக்கத்திலேயே நான் தான்டா அப்படின்னு ஒரு உணர்வு வரும்ல, அது இளையராஜாக்கு வந்துடுது. அவர் அறிஞ்சிடுறாரு. அப்போ என்ன பண்ண முடியும்னா, அப்போ எல்லாம் சொல்ல நீ இப்போ இங்க இருந்து வந்திருக்க, நீ வந்து இதை பண்ண இந்த ஏலக்காய் தோட்டம் அப்படின்னா சொல்லும் போது ஓரம் போ ருக்குமணி வண்டி வருது. அது ஒரு ஸ்டாலின் ராஜாங்கம் கூட எழுதியிருப்பாரு. ஒரு காஸ்ட் சொல்லி பேசுறவங்கள அப்பட்டமா திட்டக்கூடிய ஒரு பாடல். உண்மையிலே என்ன பொறுத்திருக்கு என்னன்னா தன்னை தானே ரியலைஸ் பண்ணிக்கிறான்ல ஒருத்தன். புது ராகம் படைப்பதாலே அது எல்லா ஆர்டிஸ்ட்குள்ளயும் ஒரு இடத்துல வந்துரும். ஒரு இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அங்க தொடங்கி இடரினம் வரைக்கும் இளையராஜா வந்திருக்காருன்னா அது
பர்சனல் ஜர்னி. நம்ம வந்துட்டு ஒரு ஆணவமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். இல்ல. அந்த சொல்லுவாங்கல்ல, அப்ப வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஆமா நான் ஆணவத்தோட தான் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பாட்டு இருக்கும். நான் தான் டாப்பு மீதி எல்லாம் டூப். அந்த பாட்டுலாம் வந்துட்டு ஆமா நான் ஒருத்தன் தான் இங்க இருக்கிறேன், நீங்க எல்லாம் டூப்பு தான், எனக்கு பின்னாடி வர்றது எல்லாமே டூப்பு தான், என்கிட்ட வரைக்கும் தான் மேனுவல், எனக்கு அப்புறம் பூராமே வந்துட்டு டூப்பு தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்துட்டு இப்ப இல்ல 84 சொல்லிட்டு